Hi, hello everyone. How are you all? இன்னைக்கு ஈஸி இங்கிலீஷ் ஜாலி இங்கிலீஷ்ல கேபிட்டல் லெட்டர்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸோட யூசேஜ் இங்கிலீஷ் சென்டென்ஸ் எழுதும் போதும் வேர்ட்ஸ் எழுதும் போதும் எங்கெல்லாம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, வேர் டு யூஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் இன் சென்டென்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன் வேர்ட் எழுதும் போதும் சென்டென்ஸ் எழுதும் போதும் எப்படி வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்றது, எங்க யூஸ் பண்றதுன்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வந்து அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்ன்றத பார்த்துட்டு அண்ட் தென் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஒன் பை ஒன். ஓகே, பிஃபோர் தட் யூ ஜஸ்ட் see the board ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். see கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து பர்சனல் நவுன்ல யூஸ் பண்ணணும். பர்சனல் நவுன்னா யூ ஆல்ரெடி நோ நேம் ஆஃப் த பர்சன். அதாவது எந்த ஒரு நவுன் பர்சனல் நவுன்னா பர்சனோட நேம்ஸ் நம்ம எழுதும் போது. ஓகே, எனி பர்சன் எந்த பர்சன் நேம் எழுதினாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ராஜேஷ், சுரேஷ், கவிதா, கீர்த்தனா, கீர்த்திகா, மோஹித், தென் தரணி, திவாகர், தினேஷ், லைக் தட் இந்த மாதிரி நேம்ஸ் வந்து எந்த பர்சனோட நேம் எழுதினாலும் தேர் வந்து அந்த பர்சன், அதாவது அந்த நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதே பர்சனல் நவுன் இல்லாம ப்ரனவுன் யூஸ் பண்ணிங்கனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ, ஹீ, ஐ, ஸோ இந்த மாதிரி ப்ரனவுன் யூஸ் பண்ணாலும் அது வந்து நவுன் தானே. ஸோ அந்த பிளேஸ்ல வந்து என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு யூஸ் கேபிட்டல் லெட்டர். ஸ்டார்டிங் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, காட் இட். தென் see second one, any place. any place ஸோ எனி பிளேஸ். ஓகேவா, பிளேஸ் வந்து ஏதாவது இடங்கள், டிஸ்ட்ரிக்ட் சொல்லலாம், சிட்டி சொல்லலாம், இல்லை பார்க் நேம் சொல்லலாம். தென் யூ கேன் மென்ஷன் எனி லொக்கேஷன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு லொக்கேஷன் பிளேஸ் நீங்கள் சொல்லும் பொழுது ஸோ அந்த பிளேஸ் வென் யூ ரைட் அதை வந்து ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். எய்தர் இட் மே பி எனி ஸ்டேட் நேம் ஆர் எல்ஸ் டிஸ்ட்ரிக்ட் நேம் ஆர் எனி ஸ்ட்ரீட் நேம் ஆர் ஸ்கூல் நேம், காலேஜ் நேம், ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பிளேஸ் பற்றி மென்ஷன் பண்ணும்போது very very essential the place should begin with capital letter, so that is important. Okay, then thirdly, days of the week. So we have totally 7 days in a week, right? So ஒரு வாரத்துல 7 நாட்கள் இருக்குது இல்லையா, Sunday to Saturday. So அந்த 7 daysமே wherever you write, எங்கெல்லாம் வந்து days நீங்க எழுதும் பொழுதெல்லாம் அந்த day Sunday or Saturday or Friday any day நீங்க எழுதும் போது என்ன பண்ணணும், first letter of the டே, அதாவது சாட்டர்டே அந்த டே வரும்போது ஃபுல்லா கேபிட்டல் லெட்டர் எழுதிடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒன்லி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் லெட்டர் அலோன் யூ ஹாவ் டு ரைட் இன் கேபிட்டல் லெட்டர். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் என்ன பண்ணணும்னா கேபிட்டல் லெட்டர் எழுதணும், எல்லாத்தையும் எழுதிடக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ ஷுட் பிகின் வித் கேபிட்டல் லெட்டர் வென் யூ ரைட் டேஸ் ஆஃப் த வீக் எனி டே. எங்க சென்டென்ஸ் எழுதினாலும் சரி, எய்தர் நீங்க வேர்ட் எழுதினாலும் சரி, தனியா ஒரு வேர்ட் எழுதினா கூட அது டேவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர். காட் இட்? தென் தேர்ட் ஒன் பார்த்துட்டோம். ஃபோர்த் ஒன் 12 months. ஸோ டோட்டலி வி ஹாவ் 12 months. நோ Jan to December. ஸோ அதே மாதிரி தான் மந்த் வந்து நீங்க எங்கெல்லாம் மென்ஷன் பண்றீங்களோ, it may be February or March, April. So first letter of the month வந்து it must be in capital. நீங்க கேபிட்டல் எழுதாம ஸ்மால் லெட்டர் எழுதுனீங்கன்னா it will consider as wrong only. அது வந்து தப்பு தான், கிராமட்டிக்கலா அது தப்பு. ஏன்னா கிராமர்ல நம்ம வந்து ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும் இல்லையா. ஸோ எங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணுமோ there we should use capital letter. Okay, next ரிவர்ஸ், மவுண்டெயின்ஸ். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ரிவர் இருக்கும் இல்லையா, கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா, வைகை, தென்பண்ணை. So like that we have lot of rivers. So whenever you write the name of the river you have to start with capital letter. Okay, because those names are all very very important. நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணி ஸ்பெஷலாக சொல்லும் பொழுது அதை வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் பிகின் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். தென்
டைட்டில்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹையர் கிளாஸ்ல படிக்கும்போது என்ன ஆகும்னா டீச்சர்ஸ் வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது என்ன கொடுப்பாங்க, ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் தட் திஸ் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அ பேராகிராஃப் ஆன் மை ஸ்கூல், ரைட் எ டீட்டெயில் ஆன் த கவ், அந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் ஒரு டைட்டில் கொடுக்கும்பொழுது அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன பண்ணோம்னா கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும். த ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா the T must be in capital, THE, then school starting letter of the school must be in capital. புரியுதா? ஸ்கூல் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் இருக்கணும். அந்த மாதிரி டைட்டில்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து when you honor any person, மிஸ்டர் ராஜேஷ், ஓகே, மிஸ்டர் மோஹித், ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக மிஸ்டர் ஜான்சன் அப்படின்னு சொல்லும் பொழுது when you specify, when you honor any person, Mr. or Mrs. அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ மிஸ்டர் எம் வந்து என்ன பண்ணணும், கேபிட்டல்ல எழுதணும், மிஸ்ஸஸ்க்கும் கேபிட்டல்ல எழுதணும். ஆர்எல்ஸ் ஏதாவது டாக்டரை வந்து நீங்க சொல்றீங்கன்னா இவர் தான் வந்து டாக்டர் லலித் அந்த மாதிரி சொல்வீங்க இல்லையா. ஸோ அப்போ டாக்டரு நீங்கள் வந்து அவருக்கு வந்து ஹானர் பண்ணுறீங்க, அப்படி சொல்லும்பொழுது என்ன பண்ணணும், டாக்டர் வந்து டி ஃபர்ஸ்ட் லெட்டர் டி, ஸோ அந்த டி வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். எங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும்ன்றதை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வெரி வெரி எசென்ஷியல் we are following in our daily life whenever we write, okay, in any notebook or in any book. நம்ம bookல கூட நீங்க பார்க்கலாம். if you take any sentence, எந்த sentence எடுத்தாலும் we have to begin with a capital letter. so எந்த sentence எழுதினாலும் first letter must be in capital letter. இது வந்து ரூல், ஓகேவா. எந்த சென்டென்ஸ் எழுதினாலும் ஸ்டார்டிங்ல கேபிட்டல் லெட்டர், தென் எண்ட் வித் த ஃபுல் ஸ்டாப். நீங்க நிறைய டீச்சர்ஸ் சொல்லி கேட்டிருப்பீங்க, யார் டீச்சர் நீங்க வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதும் போது ஆல்வேஸ் பிகின் வித் அ கேபிட்டல் லெட்டர். ஸோ அது வந்து மேஜர் ரோல், இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் இங்கிலீஷ் when you write a sentence. ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுல எல்லாத்துலயுமே ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டா so you can understand nicely. okay, so now we are going to see some examples. so examples வந்து ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் தான் நான் எடுத்திருக்கேன், ஏன்னா உங்களுக்கு வந்து புரியணும்ல. ஸோ ரொம்ப பெரிய பெரிய சென்டென்சஸ் எழுதி போட்டாலும் இல்லை ஹார்டாக எழுதி போட்டாலும் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ தட் ஐ ஹாவ் டேக்கன் few example which is very very easy. okay, so first one வந்து நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இங்கெல்லாம் வந்து கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுமோ, ஸோ அது எல்லாத்துலயுமே ஒன்னு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன், தட் மேன் இஸ் மை அங்கிள், தட் மேன் இஸ் மை அங்கிள். ஸோ இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் தான், ஓகேவா. அந்த ஆள் வந்து என்னோட மாமா அப்படின்றதுதான் இந்த சென்டென்ஸ். ஓகே, ஸோ ஹியர் எனி சென்டென்ஸ் you need to begin with capital letter. T வந்து capital letter போட்டிருக்கேன்னா first sentence எந்த ஒரு sentence எழுதும் போதும் you have to start with the capital letter. வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. ஓகே, next example I told you whenever you write any noun, any personal noun எழுதும் போது என்ன பண்ணணும், you have to start with the capital letter. noun எழுதும் போது it may be pronoun also. she வந்து pronoun தானே, so I have started with capital letter S வந்து capital letter S. she is my friend. so அந்த pronounக்கு அதாவது நவுனுக்கு வந்து இது எக்ஸாம்பிள். ஓகே, next Thursday is my birthday. so I told you day of the week, any days of the week, any day. so வந்து Thursday, so Thursday வந்து one of the day இல்லையா. so I have written with capital letter, starting letter capital letter. T தெரியுதா, capital letterல எழுதியிருக்கேன். so இது வந்து Thursday மட்டும் இல்லை, it may be Friday or Tuesday, any day. when you write any day you have to begin with capital letter, don't forget. okay, next fourth example, Chennai, Calcutta and Bombay are cities. so I told you any place, if any place when you mention specifically
places ஸ்பெசிஃபையாக நம்ம சொல்லும் பொழுது எனி ஃபேமஸ் பிளேசஸ், இட் மேபி எனி பிளேசஸ், ஏதாவது ஒரு பிளேஸோ இல்லை ஃபேமஸ் பிளேஸோ சொல்லும் பொழுது அதை வந்து என்ன பண்ணணும், பிகின் வித் அ கேபிட்டல் லெட்டர். சென்னை சி கேபிட்டல், கல்கட்டா சி கேபிட்டல் அண்ட் பாம்பே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். புரியுதா? ஸோ இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, நவ் next example, I like Kavin. I like Kavin. So இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா I வந்து noun இல்லையா? So I வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதியிருக்கேன். ஓகேவா? Then Kavin. Kavin is a name of a person. So personோட நேம். நான் என்ன சொன்னேன், ஒரு பர்சனோட நேம் வந்து நம்ம எங்க எழுதினாலும் அதை வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஒரு சென்டென்சஸ்ல எங்க வேணா நவுன் வரலாம், அதை வந்து நீங்க எழுதும் போது கேபிட்டல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, தென் see the second example. He is Dr. ராகுல். நம்ம வந்து ஒரு பர்சனை ஹானரபிளா சொல்லும் பொழுது, ஹானர் பண்ணி சொல்லும் பொழுது டாக்டர், இவர் வந்து டாக்டர்ன்றப்ப நம்ம டாக்டர் ஸ்பெசிஃபை பண்றோம் ஷார்ட்டா DR. ஸோ அதை வந்து டினோட் பண்ணும் போது கேபிட்டல் லெட்டர் D போடணும். தென் as you know already, noun start with a capital letter. Okay, when you begin the sentence you have to start with capital letter. Okay, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது செகண்ட் ஒன். Then third one you see, Sheila walks with Geeta. So இதுல you can see two nouns இருக்கு இல்லையா? எங்க வேணா person, name of the person இருந்தாலும், எங்க வந்து ஒரு பேர் நீங்க பார்த்தாலும் அந்த பேரை நீங்க எழுதும் போது ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டல்ல தான் எழுதணும். அதர்வைஸ் சர்க்கிள் போட்டுருவாங்க, முட்டை போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோ. எங்க வந்து எந்த பேர் பார்த்தாலும் பெயர் சொல், தமிழ்ல பெயர் சொல் சொல்லுவாங்க. ஸோ அந்த பெயர் சொல் வந்து இங்கிலீஷ்ல நீங்க எழுதும் பொழுது ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல். ஷீலா வந்து ஒன் பர்சன் நேம், தென் கீதா ஆல்சோ ஒன் another person name. ஸோ ஷீலா வாக்ஸ் வித் கீதா. அண்டர்லைன் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதின எக்ஸாம்பிள் நான் அண்டர்லைன் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேவா? Next, finally, the Taj Mahal is in Agra. See, I told you, எந்த famous place இருந்தாலும் சரி, இல்ல any place, ஒரு place இருக்கலாம், இல்ல famous place இருக்கலாம். ஆனா ஒரு place நீங்க mention பண்ணும்பொழுது அந்த place starting letter capital letterல தான் எழுதணும். Start with capital letter, not fully. Okay, see here, Taj Mahal is the famous place, you know, Delhi la irukku illaya? So and the Taj Mahal vandu T capital la எழுதிருக்கேன். Okay, the Taj Mahal is in Agra. Agra is one of the location. So and the place vandu capital letter la start பண்ணிருக்கோம். Okay, so இது எல்லாமே very good examples for you, simple examples. Okay, so simple examplesலயே உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் simple sentences கொடுத்திருக்கேன். So I hope you have understood. So புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல நியூ டாபிக் கிராமர் நம்ம லேர்ன் பண்ணலாம். Okay, thank you, thanks for watching, bye.